வெல்கம் டு ரேண்டம் பிளாக்கர் தமிழ் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக கீழே சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா போட் ஏர்டோப்ஸ் 131ங்கிற 3Ws அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதோட ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 899 ரூபா. ஆனால் ஆர்டர் பண்ணி கரெக்டாக அரை மணி நேரம் கழிச்சு லான்ச் ஆஃபரில் விட்டு தான் 899 ரூபா. ஆனால் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ 1299 ரூபா ஆயிடுச்சு. இப்போ இந்த பாக்ஸில் என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 13 mm டிரைவ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா as soon as possible ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜரில் சார்ஜ் முடியாது, 5 வோல்ட் சார்ஜர் தான் பண்ணணும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா IWP மோட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றும் கொடுக்கல. ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 யூஸ் பண்ணணும் கொடுத்துருக்காங்க. அடுத்து C டைப் கேபிள் யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1+ சிங்கிள் ப்ளஸில் கூகுள் அசிஸ்டன்ட் ஆக்டிவ் பண்ணலாம் போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 90 நிமிஷம் வரைக்கும் ப்ளேபேக் கிடைக்கும் போட்டுருக்காங்க. அது வந்து அவசரத்துக்கு பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் ப்ளேபேக் இருக்குது, லிட் கேஸில் ப்ளேபேக் இருக்குன்னு போட்டுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லீக் ஏரோமேட்டிக் டிசைன் போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் கொடுக்கல. ஓகே, இப்போ அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம் உள்ள எப்படி இருக்குன்னு. இதான் லிட் கேஸு, உள்ள ஏர்பட்ஸ் இருக்குது, இது அப்புறமா பார்ப்போம். இதில் வந்து C டைப் கேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. எடுத்தோடனே மேலே இருக்க பார்த்தா தெரியுது டேட்டா கேபிள் தான் போல இருக்குது. டேட்டா கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. டேட்டா கேபிளோட லென்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த லென்த்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஏர்பாட் சார்ஜ் பண்ணுறதுக்கு தேவையான போதுமான லென்த்து தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியமான ஓரளவு நல்லா தான் இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேனுவல் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன், யூசர் மேனுவல். இந்த போட் இப்போ இந்த ப்ராடக்ட்டோட பற்றி என்னென்ன பண்ணக்கூடாது, ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சா என்ன பண்ணுறது, இன்னொரு கைடு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார்த்துன்னா இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு ஒரு கைடு மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அதை எடுத்து பார்த்தீங்கன்னாலே புரியும். மற்ற யூசர் மேனுவல்லாம் புரிய மற்ற ப்ராடக்ட்டோடது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாசிடர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த போட்டோட பிராண்ட் அம்பாசிடர் யார் யார் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோட கஸ்டமர் கார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு, 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இந்த வாரண்டி பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டுக்கு மட்டும் தான் எடுத்துவாங்க. நம்மளாக பண்ணுற ஓனாக பண்ணுற டிஃபெக்ட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா இது ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு ஒரு மிஸ் கால் கொடுத்து நம்மளோட ப்ராடக்ட்டை நம்ம ஆக்டிவ் பண்ணிக்கணும். அடுத்து இந்த ஏர்பட்ஸ் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த C டைப் போர்ட்டில் நம்ம கேபிள் வச்சு பார்ப்போம் கரெக்டாக கனெக்ட் ஆகுது அப்படின்னு. மாட்டிட்டேன். பரவாயில்ல, நல்லாவே டைட்டாகவே இருக்குது. நீங்கள் அதில் சார்ஜில் மாட்டி நல்லா தொங்க கூட விடலாம், எதுவும் ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் கவர் லைட்டாக சுற்றி வச்சுருக்காங்க. நம்ம எடுப்போம் முதல்ல. மேலே உள்ள LED லைட் இதுக்காண்டி கொடுத்துருக்காங்கன்னா இதில் சார்ஜ் லெவல் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3 லைட்டு வந்து சார்ஜ் ஃபுல்லாக இருந்தால் 3 லைட் எரியும், சார்ஜ் கம்மியாக ஒரு லைட்டாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அடுத்து இதில் ஏற்பாடு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே எடுத்த உடனே இந்த பேரிங் ரெடி ஆயிரும். சிவப்பு கலர்லையும் ஊதா கலர்லையும் லைட் எரிஞ்சினாலே நீங்கள் பேரிங் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வெயிட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நீங்கள் காதில் மாட்டி பார்த்தா தான் தெரியும் இது எப்படி இருக்குன்னு. இப்போ ரிவ்யூவில் பார்ப்போம் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு. எனக்கு இதில் ரொம்ப என்ன பிடிச்சதோ அதோட டிசைன் அண்ட் ப்ரிசிஷன் அக்யூரசி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்போ லைட்டாக நீங்கள் வச்சதெல்லாம் போது மேக்னெட் இருக்க மாதிரி சூப்பராக போய் ஃபிட் ஆகுது. அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த மெத்தடு வைக்கிற பாருங்கள், லைட்டாக வச்சாலே போய் செட் ஆகிடுது. அடுத்து பார்த்திங்கன்னா இது மட்டும் கிடையாது, அந்த பாக்ஸோட லிட் கேஸுமே அந்தளவுக்கு பிசனாக இருக்குது. லைட்டாக அப்படி பண்ணாலே முடிக்குது. அது ரொம்ப சூப்பராகவே லைட்டாக வந்து திறக்குது. மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற எல்லா பிராண்டுமே சைனாவோட பிராண்டாக தான் இருக்கும். ஏர்பட் எல்லாமே மேக்ஸிமம் சைனா பிராண்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த போட்டுங்கிறது வந்து சைனா பிராண்டு கிடையாது, இந்தியாவை ஆர்ஜினாக கொண்டு வேர்ல்டு பூராமே எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு இந்தியன் கம்பெனி. இப்போ இந்த லிட் கேஸு, அதாவது ஏர்பட் கிடையாது, இந்த லிட் கேஸோட பேட்டரி பவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 650 மெகாவாட் கொடுத்துருவாங்க. இந்த 650 மெகாவாட் சார்ஜ் பண்ணுறதுக்கு C டைப் கேபிள் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகுது. 650 மெகாவாட் கொடுத்துருவாங்க. 650 மெகாவாட் வந்து 12 மணி நேரம் வரைக்கும் நிற்க சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருப்போம். அதுக்காண்டி நீங்கள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் இந்த 65 மெகா வோல்ட் சார்ஜரு 35 மெகா வோல்ட் சார்ஜரில் கொண்டு குத்திடாதீங்க.
கண்டிப்பாக அது செட் ஆகாது. அவங்களே வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. 5 வோல்ட் உள்ள சார்ஜர் கொடுத்தீங்கன்னா இதோட பேட்டரி பவர் இன்னமும் கொஞ்சம் டியூரபிலிட்டி அதிகமாகும் சொல்லியிருக்காங்க. 65 வோல்ட்டு போட்டாலும் சார்ஜ் ஆகும். ஆனால் இந்த 650 மெகாஹெச் பேட்டரிக்கு 5 வோல்ட் சார்ஜர் பவர் தான் நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இயர்பட்டு ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு 35 நிமிஷம் ஆகும். 30 நிமிஷம் சார்ஜ் ஆச்சுன்னா நம்ம 3 மணி நேரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 மணி நேரம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு 2.25 மணி நேரம் அந்த லெவலில் தான் வருது. இப்போ இந்த லெவலில் இருக்கும்போது நம்ம வந்து படம் பார்க்கும்போதோ ஃபோன் கால் பேசும்போதோ அந்தந்த நம்ம யூசேஜை பொறுத்த வரைக்கும் இது மாறுது. இந்த டியூரேஷன் லெவல், இந்த சார்ஜர் லெவல் மாறுது. இப்போ நீங்கள் பாட்டு கேட்கும்போது வால்யூமை கூட்டணும் குறைக்கணும் தோணுச்சுன்னா இதில் குறைக்க முடியாது. இதில் இந்த ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் ஃபோன்லேயே வந்து வால்யூமை ஏற்றி இறக்கி குறைச்சிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன் பட்டனில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இயர்பட்டை வந்து நம்ம ஒரு 5 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா அது ஆஃப் ஆகிடும். மேனுவலாக ஆஃப் பண்ணுறதுக்கு இன்கேஸில் வச்சாலே ஆஃப் ஆகும். நம்ம மேனுவலாக ஆஃப் பண்ணால் 5 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணணும். திருப்பி ஆன் பண்ணோம்னா 3 செகண்ட் லைட்டாக லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா போதும், ஏற்பட்டு ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிடும். நம்ம கூகுள் அசிஸ்டன்ட் பண்ணோம்னா லைட்டாக ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே கூகுள் அப்படி சொன்னோம்னா கூகுள் அசிஸ்டன்ட் ஆன் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோன் கால் வரும்போதும் நம்ம சிங்கிள் ப்ரெஸ்ஸில் அட்டன் பண்ணிக்கலாம். அது மாதிரி பாட்டு பாஸ் பண்ணவங்களாலும் சிங்கிள் ப்ரெஸ்ஸில் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு இயர்பட் ஆஃப் ஆகிடுச்சு, ஒரு இயர்பட் ஆன் ஆகிருக்கு, எனக்கு என்ன பண்ணனே தெரில, ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பயப்படாதீங்க. மறுபடியும் கேஸில் எடுத்து உள்ளே வச்சுட்டு திருப்பி வெளியே எடுத்தீங்கனாலே நார்மல் ரேஞ்சுக்கு ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இயர்பட் ஆனில் இருக்குது, ஒரு இயர்பட் ஆஃபில் இருக்குது. இப்போ நான் கேஸில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி மறுபடியும் மல்டி ஃபங்க்ஷன் ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட் டைம் ஒரு இயர்பட் ஆஃப் ஆகிருந்துச்சு, ஒரு பட் ஆன் ஆகிருந்துச்சு. வெளில எடுக்கிறேன், ரெண்டுமே பேரிங் ரெடி ஆகிடும். ரெண்டுமே பேரிங் ரெடி ஆகிடுச்சு. தெரியுதான்னு தெரில உங்களுக்கு, ரெண்டுமே பேரிங் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது ஒன்று ப்ராப்ளம் ஆச்சுனாலோ, ஏதாவது செட்டிங் மாறி போச்சுனாலோ, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீங்கள் உடனே வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிங்கன்னா எல்லாமே நார்மல் ரேஞ்ச் வந்துடும். நீங்கள் கேஸில் வச்சு எடுத்தீங்கனாலே ஓரளவு வந்து பழைய நிலைமைக்கு திரும்பிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆக ஆக இதோட சவுண்டு கொஞ்சம் குறையிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுனாலோ, இல்லை வந்து இதில் வந்து என்னடா அது கால் குவாலிட்டி கொஞ்சம் பேடாகிற மாதிரி தோணுச்சுனாலோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த வெளில இயர்ஃபோனில் வந்து டஸ்ட்டு டர்ட்டு இதெல்லாம் போய் அடைச்சிக்கிறதுனால தான் இதோட சவுண்டு கம்மியாகுதுன்னு அவங்களே கொடுத்துருந்தாங்க மேனுவலில். அது மட்டும் கிடையாது, இந்த மைக் இருக்குது பாருங்கள், அந்த மைக்கோட சின்ன ஹோட்டலில் இங்கெல்லாம் டஸ்ட்டு அடைச்சிருக்கிறதுனால தான் நம்மளோட கால் குவாலிட்டியோட சவுண்டு குறையதாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு காட்டன் இயர்பட்டை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணினாலே, காட்டன் இயர்பட்டை வச்சு க்ளீன் பண்ணினாலே சரியாயிடும். அடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்கில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நீங்கள் பின் ஹோலை யூஸ் பண்ணி ஊக்கு மாதிரி வந்து ஊக்கை வச்சு நீங்கள் குத்தினால அதில் கூட டஸ்ட்டு போயிடும், டேட்டு போயிடும். ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூடூத் வந்து நம்ம 10 மீட்டர் தூரம் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். 10 மீட்டர் தாண்டிட்டோம்னா அதை கனெக்ட் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா குறைன்னு சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. என்னென்னா போட்னாலே பாஸ் தான். இதில் கொஞ்சம் லைட்டாக பாஸ் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. மற்றபடி ஒன்றும் பெருசாக ரொம்பலாம் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு மொக்கையாக இருக்காது. ஒரு லைட்டாக பாஸ் மிஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காதில் மாட்டிக்கிட்டு இப்போ நம்ம பாட்டு கேட்கும்போது இந்த சவுண்டுக்கு வந்து வெளியே லீக் ஆகுது. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெளிவாகவே கேட்குது. இந்த சவுண்டு ரொம்ப இல்லைனாலும் ஓரளவு லைட்டாக லீக் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம காதில் வந்து ரொம்ப ஃபிட்டாகலாம் இல்லை, சில ஒவ்வொரு காதுக்கு ஏற்றவரை ஃபிட் ஆகுது. சில பெரிய காதுலாம் வச்சோம்னா கீழே விழுகுது, ஒழுங்காக மாட்டாலும் லைட்டாக கீழே விழுந்துது. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இல்லாதனால நம்ம வந்து தண்ணியில் படாமல் பார்த்துக்கணும். தண்ணி பட்டுச்சுனாலும் தண்ணி உள்ளே போச்சுனாலும் போயிடும், அவ்வளோதான். ஹெட்செட் மாதிரி தான் கூட சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா இதோட ப்ரைஸ் தான் சொல்லுவேன். எவ்வளோ கம்மியான ப்ரைஸில் இதோட கம்மியான ப்ரைஸில் நிறைய ஏர்பட்ஸ் இருக்குது. ஆனால் இருந்தாலும் போட்டுங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான பிராண்டு. இந்த பிராண்டை நமக்கு கிடைக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ இந்த ஏர்பட்ஸோட சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேஸ் கம்மியாக இருந்தாலுமே நம்ம காதில் மாட்டி கேட்கும்போது அந்த குறையே தெரியல, அருமையாக இருக்குது. பேஸ் அதிகமாக இருந்தாலே ஒரு லைட்டாக காது வலிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காண்டி தான் கம்மி பண்ணிக்கான்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் இந்த ஏர்பட்ஸ் லைட்டாக கீழே விழுகமாக இருந்தாலும் பாட்டு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. ரொம்ப சும்மா சொல்லக்கூடாது, அருமையாக இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு வந்து இது ஒர்த்தாகவே இருக்குது. உங்களுக்கு கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு மேலே கொடுத்துருக்கேன், நல்லாவே இருக்குது. இப்போ வீடியோ எடுக்கும்போது யூடியூப்பில் பேசும்போதெல்லாம் இந்த மைக் எப்படி ஒர்த்தாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கேட்குற ஆடியோ இந்த ஏர்போர்ட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இதோட சவுண்ட் குவாலிட்டி இதிலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு ஒரு மைக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஏர்பாட் கண்டிப்பாக வருது தான். இது வாங்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துங்க, அதை கிளிக் பண்ணுவாங்க. இல்லாட்டி நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ நான் 899 இருந்தது இப்போ 1899 ஆயிடுச்சு. கரெக்டாக எப்போ வந்து இதில் ரேட்டு குறைதோ அந்த டைம் பார்த்து வாங்கினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக. போட் கம்பெனி பற்றி பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிது.